பவர் BI டெஸ்க்டாப் மூலமாக எப்படி டேட்டாவை கொண்டு வர்றதுன்றதையும், அந்த டேட்டா டைப்பை எப்படி லைட்டாக சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அனாலிசிஸ்க்கு தேவையான மாதிரி மாற்றுறதுன்றதையும் பார்த்துட்டோம். இப்போது அந்த 2 டேட்டாவையும் வச்சு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும்ல, எப்படி இதை வச்சு விஷுவல்ஸை எலமெண்ட்ஸை அவுட்புட்டை க்ரியேட் பண்ணுறதுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். பெருசாக நம்ம பார்க்க போகிறதில்ல, பட் பேசிக்காக ஒரு எலமெண்ட்டை ஒரு விஷுவல் எலமெண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபீல்டு அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண 2 டேட்டா செட்ஸும் இருக்குது. இது ஒரு டேட்டா செட், இது ஒரு டேட்டா செட். அது ரெண்டும் தனித்தனியாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணும்போது அதில் உள்ள எல்லா காலம்ஸும் எல்லா ஃபீல்டும் தெரியுது. இதை வச்சு தான் நீங்கள் இந்த இடத்துல சார்ட்டையோ எலமெண்ட்டையோ நீங்கள் பில்டு பண்ணுவீங்க. சரியா? அதுக்கு தேவைப்படுற எலமெண்ட்டை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணுவீங்க. இந்த விஷுவலைசேஷன்றதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. நிறைய எலமெண்ட் இருக்குது இல்லையா? இது தாண்டியும் ஒரு சில எலமெண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்க முடியும். பட் இப்போ பேசிக்காக இதில் உள்ளதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் லைனில் இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்டாக்டு காலம் சார்ட், இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பிளாங்கான ஒரு டெம்ப்ளேட் டெவலப் ஆகிருக்கு. செலக்ட் ஆர் ட்ராக் ஃபீல்ட்ஸ் டு பாப்புலேட் திஸ் விஷுவல். இதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபீல்டெல்லாம் ட்ராக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லுது. டெஃபினெட்லி நம்ம அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவைப்படுற அளவுக்கு இந்த விஷுவலை நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவோம், பெருசு பண்ணுவோம். ஓகே, இந்த அளவுக்கு நான் என்னுடைய விஷுவலை பெருசு பண்ணிட்டேன். இன்னும் இதில் டேட்டாவை நம்ம மேப் பண்ணலை, சும்மா ஒரு டம்மி எலமெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, இப்போது இதில் டேட்டாவை நம்ம மேப் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா செட்டில் உள்ள டேட்டா வச்சு மேப் பண்ண போகிறோமா, இல்லைனா கீழே இருக்கிற டேட்டா செட்டை வச்சு மேப் பண்ண போகிறோமான்னு யோசிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும். சம்டைம் இதில் உள்ள டேட்டாவையும் சேர்த்து இதில் யூஸ் பண்ணணுன்ற நீடும் வரும். ஆனால் அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 டேட்டாக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் செட் பண்ணியிருக்கணும். ரிலேஷன்ஷிப் இல்லையா? அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த மாதிரி 2 டேட்டா செட்டு 3 டிஃப்ரெண்ட் டேட்டா செட்டில் இருந்தும் பண்ண முடியும். அதுதான் நம்ம பண்ணுவோம் ஃப்யூச்சரில், அதுதான் நம்ம இன்டென்ஷனும் கூட. அப்போ தான் ரொம்ப பெரிய லெவலில் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் எதுவும் செட் பண்ணல. என்ன ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும் இல்லையா? இந்த 2க்கும் யூனிக்கான ஒரு டேட்டா எது அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். அப்படி தான் நம்ம டேட்டாவே டெவலப் பண்ணியிருப்போம், அப்படி தான் டெவலப் பண்ணுவோம். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு டேட்டா மாடல் அப்படின்னு இந்த 3rd டேப் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணும்போது எத்தனை டேட்டா செட் இருக்கோ அத்தனை டேட்டா செட்டையும் இந்த மாதிரி நம்ம ஒரு டேபிள் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கும் ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணி இப்படி போடும்போது இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம சொல்லணும். நம்ம இப்போ அந்த மாதிரி டேட்டா அனலைஸ் பண்ணலை, ஜஸ்ட் ஆட் தான் பண்ணுறோம் இல்லையா? பேசிக்காக பார்த்துட்ருக்கோன்றதுனால தட் இஸ் ஓகே. நம்ம அடுத்தடுத்த லெவலில் இந்த ரிலேஷன்ஷிப் செட் பண்ணுறதெல்லாம் பற்றி தெரிஞ்சுப்போம். அப்படி பண்ணும்போது இங்கேருந்து ஒரு கோடு இப்படி இதில் மேப் ஆகும். அப்போ இதுக்கும் ஏதோ ஒரு டேட்டாக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நம்ம சொல்லிவிடுவோம். அப்படி சொல்லும்போது தான் இதில் உள்ள டேட்டாவையும் கம்பைண்டாக ஒரு அவுட்புட்டில் விஷுவலில் யூஸ் பண்ண முடியும். பட் இப்போது நம்ம அது மாதிரி பண்ணலை. அப்படி யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பேசிக்லி ஏதாவது ஒரு டேட்டா செட்டில் இருந்து மட்டும் டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். சரி, நம்ம லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ண செகண்ட் டேட்டா செட்டில் உள்ள ஒரு சில டேட்டா வச்சு லைட்டாக விளையாடுவோம். அப்போ அந்த கண்ட்ரியை நம்ம ட்ராக் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இந்த சார்ட்டில் பாட்டமில் கண்ட்ரி அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு தெரியுது இல்லையா? விச் மீன்ஸ் கண்ட்ரி எக்ஸ் ஆக்சிஸில் டெவலப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சில வேல்யூவையும் ஒரு சில டேட்டாவையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் இந்த இடத்துல. தென் வேல்யூவை எடுத்து இந்த ஒய் ஆக்சிஸில் நான் ப்ளேஸ் பண்ணும்போது சார்ட் டெவலப் ஆகிடுச்சு, ஒரு சிம்பிளான சார்ட்டு. இன்னும் இந்த சார்ட்டில் லெஜெண்டை நீங்கள் ஆட் பண்ணலாம், ஸ்மால் மல்டிபிள்ஸை ஆட் பண்ணலாம், டூல் டிப்ஸ் ஆட் பண்ணலாம், ஒரு சில கிராஸ் ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பல்ச் ஆஃப் ஆப்ஷன் அவைலபிளில். எக்ஸலில் நம்ம பேசிக்காக கற்றுருப்போம்ல, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பெருசாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. பட் இதில் உள்ள ஆப்ஷனே ரொம்ப பெரிய லெவலில் போதுமானதாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணலாம். சரி, இப்போ இதை வச்சு ஃபார்மேட் பண்ணலான்னு பேசிட்டோம். இதை வச்சு நம்ம டேட்டாவை மேப் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். இதை வச்சு நிறைய விஷுவல்ஸ் எடுக்க முடியலான்னு பேசிட்டோம். இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணலான்ற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கும் கெயின் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியும் வேல்யூவும் இருக்குது. ஸோ இங்கேயும் கண்ட்ரியும் வேல்யூவும் இருக்குது. இதை வச்சு நீ ஃபில்டர் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுது. நான் கண்ட்ரியை வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்காக இதில் உள்ள இந்த ஏரோவை கிளிக் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது மல்டிபிள் கண்ட்ரிஸ் ஆர் தேர். இதில் எதுக்கு ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அப்போது இந்த ஃபில்டர் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணும்போது
டாப் என்னு இருக்குது. நார்மலாக நீங்கள் அட்வான்ஸ் ஃபில்டரிங் பண்ணலாம், பேசிக் ஃபில்டரிங் பண்ணலாம். டாப்பை வச்சும் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். டாப்பை வச்சு பண்ணும்போது டாப் வேல்யூவா பாட்டம் வேல்யூவா, டாப் வேல்யூ வச்சு பண்ணுறேன். டாப் 5ன்னு கொடுக்குறேன். ஓகே 6ன்னு இருக்கட்டும். 6 கொடுத்துட்டு எதை வச்சு ஃபில்டர் பண்ண போகிறோம், வேல்யூ வச்சு தானே ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ வேல்யூவை ட்ராக் பண்ணி பை வேல்யூன்னு இருக்கிற இந்த இடத்துல போடும்போது டாப் 6 வேல்யூ ஃபில்டர் ஆக போகுது. அப்ளை பண்ண உடனே இது ஃபில்டர் ஆகிடும். பாருங்களேன், டாப் 6 கண்ட்ரி மட்டும் இந்த இடத்துல வந்துடுச்சு, மற்ற கண்ட்ரிலாம் காணாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டேட்டா ஃபில்டர் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கலாம், அந்த எலமெண்ட்ஸை மேப் பண்ணுறது எங்கே வச்சு பண்ணலாம், ஃபார்மேட்டிங் எங்கே வச்சு பண்ணலாம், டேட்டாவை அங்கேருந்து எடுத்துக்கலான்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது எஃபெக்டிவான்றது புரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம நிறையா எலமெண்ட்டை நம்ம தட்டி பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நல்ல புரிதல் வரும். இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல இந்த மேப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ண உடனே இந்த டேட்டா வந்து மேப்புக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும், மாறும். இது மாறுறதுக்கு வந்து ஒரு சில செக்யூரிட்டி ஃபீச்சர் நீங்கள் எனேபிள் பண்ணணும். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபைல் போகணும், ஆப்ஷன் அண்ட் செட்டிங் போகணும். தென் ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் செக்யூரிட்டின்னு ஒரு டேபே இருக்கும். அந்த டேப்பில் போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். யூஸ் மேப் அண்ட் ஃபீல்டு மேப் விஷுவல்ன்றதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணோம். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எனேபிள் பண்ணணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க் ஆச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எலிமெண்ட் நம்ம கற்றுக்கிட்டோம்ல, இந்த பேசிக்கில் தான் எல்லா எலிமெண்ட் வரும். நீங்கள் மேப் பண்ணுவீங்க, தென் விஷுவல் எலிமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணுவீங்க, ஃபில்டர் பண்ணுவீங்க, தென் அதை பப்ளிஷ் பண்ணி மற்றவங்க கூட ஷேர் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் செஷன்ஸில் பார்க்க போகிறோம். அடுத்த லெசனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.